Hi friends, welcome to Rahana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்போ நல்லா சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நார்மல் பச்சரிசியா இருந்தாலும் சரி, மாவு பச்சரிசியா இருந்தாலும் சரி, எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கவர் பண்ணி விட்டுக்கலாம். 2 மணி நேரம் அதை ஊற விட்டுக்கலாம். 2 மணி நேரத்திற்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்பத்துக்கு தேவையான வெள்ளை சிரப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு துருவிய வெல்லத்தை பேன்ல சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்புல வச்சு விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பாகுபாதம் வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெல்லம் தண்ணியில கரைஞ்சா போதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்துல வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெல்லம் சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 2 மணி நேரம் ஊறின அரிசியை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வடிகட்டி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 கப் போல தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த இந்த மாவு கூட 2 பழுத்த சின்ன வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் பெரிய வாழைப்பழமா இருந்தா 1 சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 சிட்டிகை உப்பு, 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காவை சேர்த்து மறுபடியும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்ட லைட்டா தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளை சிரப்பை நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதுல சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கலாங்க. மறுபடியும் கெட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேட்டர் தண்ணியாவும் இல்லாம திக்காவும் இல்லாத மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு 1 டீஸ்பூன் போல கோதுமை மாவை மறுபடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து 2 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட்ல இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அப்பத்தை பொரிச்சு எடுக்க கடாயில எண்ணெயை விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவை ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை அதுல சேர்த்து விட்டுக்கலாம். கரண்டியால இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெயினுடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. இன்னொரு பக்கமும் அப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாங்க. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.